ஹாய் கைஸ், இப்போ நான் இருக்க இடம் சென்ட் டேவிட் கோட்டை. இதை பார்க்கும்போதே ஒரு திகிலாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை ஒரு வீடியோ எடுத்து ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்திருக்கேன். அண்ட் ஓகே, இது உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். ஓகே, இது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கோட்டை இருக்குல்ல, இந்த கோட்டை தான் இந்தியாவில் முதல்ல பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. ஐ எம் ஸோ எக்ஸைட்டிங். என்னோடய வண்டியை நான் அங்கே பார்க் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கோட்டையை, ஓ மை காஷ், இந்த கோட்டையை பார்க்கும்போதே ஒரே திகிலாகவே இருந்துச்சு. சரி ஓகே, இதை ஒரு vlog எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே போயிட்டுருக்கேன் நான். இந்த மரத்தை பார்த்தாலே காஞ்சூரியன் படத்தில் வர மரம் மாதிரியே இருக்குது. நான் இதுவரையும் இது மாதிரிலாம் ஒரு இடத்துலலாம் vlog பண்ணதே கிடையாது. சரி ஓகே, நம்ம ஊரில் இருக்க ஒரு விஷயத்த நம்ம சேனல்லே டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த நான் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி நான் வந்திருக்கேன். இங்கே மூஞ்சிலெலாம் பிம்பிள்ஸ்லாம் வருது. யாரோ கண்ணு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என் மேலே. ஸோ இதுதான் பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 2 o'clock. ஓகே, 2 o'clock கிட்ட ஆகிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க போல் இந்த கோட்டையை. இதுக்குள்ளே யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சு, யாரும் இல்லை. ஸோ ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. வேறு லெவல் ஸ்ட்ராங்கில் இருக்குது இந்த இதெல்லாம். மேலே பாருங்கள். அண்ட் இதை வெளியே இருந்து பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி மர்மமாகவே இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோலாம் எதுவும் இல்லை. மேலே ஃபுல்லாக வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை தான் இந்தியாவில் முதல் தலைமை செயலகமாக. ஸோ மேலே போய் பார்க்கலாம். இந்த இடம் காமிக்கிறேன். இந்த இடம் நிறையாவே இடிஞ்சு போயிருக்கு. எப்போ வேணால் இடிஞ்சு மேலே வந்துடும் போல். சத்தியமாக வெள்ளைக்காரன் வேறு லெவலில் கட்டிருக்கான். பாருங்க. ஸோ இதுதான் அந்த கோட்டையோட டாப். இந்த இதுக்கு மேலே இருந்து தான் அந்த டைட்டானிக் படத்தில் வர மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்க போல். இது மாதிரியான இடம் எங்கள் ஊரில் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏதோ சவுண்டுலாம் வருது. இதுக்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாகவே தெரியல. இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வெறும் செடியாக தான் இருக்குது. ஸோ மேலே இருக்க அந்த ஓடு மாதிரி இருக்கும்ல, ஹாலிவுட் படத்தெல்லாம் வர வீடு மாதிரி கட்டிருக்காங்க இவங்க. இப்போ பாருங்கள், இந்த ஓடு எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள். பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இதெல்லாம் தெரியும். இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க. ஐ திங்க் இது இங்கே ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த இது மட்டும் ஏதோ அந்த கரண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். அப்புறம் இந்த இடத்த நோட் பண்ணுங்கள்.
ஆனால் இந்த இடத்துல என் பின்னாடி யாரோ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரே ஃபீல் ஆகுது. அது என்ன படம், காஷ்மீரா படத்தில் வர மாதிரி எதாவது நான் ராஜாவை எதாவது கூப்பிட்டு வந்துடும் போல். ஸோ அங்கே பாருங்கள், இந்த மரம் தான். இந்த மரமே ஒரே திகிலாகவே இருக்குது. அவ்வளோதான், மேலே எதுவுமே அவ்வளோ தெரியலை. அண்டு இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லேம்ப் மாதிரி இருக்கும்ல, இந்த லேம்ப் மாதிரி ஏதோ இவங்க இது பண்ணிருக்காங்க போல். லேம்ப்லாம் மேலே வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நல்லா இருக்கு இடம். அண்ட் அவங்களுடைய கதவை பாருங்கள் எவ்வளோ பெருசில் பண்ணிருக்காங்கன்னு. அண்டு வேறு ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிருக்கேன். அங்கே பாருங்கள், அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே ஏதோ ஃபேன் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேன் இல்லைன்னா லைட் இருந்திருக்கு. நிஜமாவே இங்கே யாரோ என் கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்குது. இது நான் உங்களுக்கு பொய்லாம் சொல்லலை. ஏன்னா நான்லாம் பேய்க்கு அவ்வளோலாம் பயப்பட மாட்டேன். பேய்லாம் இருக்காது, பட் ஏதோ ஒரு விஷயங்கள் என் பின்னாடியே நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஐ டோன்ட் நோ வாய். அண்டு அந்த காஞ்சூரியன் படத்துலலாம் அந்த ஒரு வீடு இருந்தது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நிறையா தோட்டங்கள் அது மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரியே இங்கே நிறைய முள்ளு தோட்டம்லாம் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் அது. இந்த இடத்துல பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஜர்க்காகுது. நான் இதுக்கு மேலே வரும்போது ஒரு ஆள் ஒருத்தர் மேலே நடந்து போனார். ஸோ அவர் எங்கே போனார்னே தெரியல. ஓகே, அவர்கிட்ட எதாவது பேசலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அவர் எப்படி போனாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓ மை காஷ், இங்கே பாருங்கள், வேற இல்லை. நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன். மேலே போகுது, படிக்கட்டு போயிட்டுருக்கு. ஒரே திகிலாக இருக்கு. ஓகே, அந்த படிக்கட்டு, ஓ இதுக்கு மேலெலாம் இடம் இருக்குது. இதுக்கு மேலே பார்க்கலாம், கீழே பாருங்க. ஓகே, இதுதான் டாப் ஆஃப் த வியூ. இது அந்த கோட்டையோட டாப் ஆஃப் த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இதுக்கு மேலே இருந்த அந்த பிரிட்டிஷ்காரவங்க எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க போல். அண்டு இது ஏதோ இருக்குது, தண்ணி டேங்க்குன்னு நினைக்கிறேன். தண்ணி டேங்க்லாம் கட்டி வச்சுருக்காங்க பிரிட்டிஷ்காரவங்க. உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ இதுதான் தண்ணி டேங்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தண்ணி டேங்க்லாம் கட்டி வச்சுருக்காங்க இவங்க. எஸ், தண்ணி டேங்க் தான். இதுதான் அந்த கோட்டையோட டாப் வியூ உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது. விஷயத்தையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவங்களுடைய அந்த வெள்ளைக்காரவங்க கட்டினாங்கல்ல, இந்த பிரிட்டிஷ்காரவங்க, அவங்களுடைய டெக்னாலஜியை கொஞ்சம் பாருங்கள். அந்த கோட்டையோட கோட்டிங் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோட்டையோட அவுட்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த கருங்கல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சி இந்த இதில் அப்படியே ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேர் என்ன, அந்த மொட்டை மாடி இருக்குல்ல, அதை ஏறி வந்த இடம் இது. பார்க்குறதுக்கே ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே பாருங்க, எப்படி தாண்ட போகிறேன்னு தெரியல. ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு வியூவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வியூஸ் தெரியுது. அண்ட் இங்கே ஒரு ஹோல் ஒன்று தெரியுது பாருங்க. ஓகே, அவங்களுடைய இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குப்பாறை தான் காமிக்க போகிறேன். ஸோ இது அந்த பைப் மாதிரி இருக்குது பாருங்கள். இதோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது தண்ணி போகிற பைப்பு. ஸோ
இது அப்படியே நம்ம கொஞ்சம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இதுதான் அவங்களுடைய கழிப்பறையாக அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஒரு இடம். ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் அவங்களுடைய கழிப்பறை, அதாவது குளியர் அறை. ஸோ இது வழியாக தண்ணி போகிறதுக்கு ஒரு இடம் ஒன்று விட்டுருக்காங்க. அண்ட் இதோ இருக்குது பாருங்கள், இங்கே ஏதோ ஆணிலாம் போட்டு இதாகிட்டுருக்கு. ஸோ இங்கேயும் இது லைட்டாக இல்லை ஃபேனான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கேயும் இந்த விஷயம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சரி, கீழே போகலாம். நம்ம ஏதோ ஒரு வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கேன். எந்த வழினே தெரியல. ஓகே, ஃபைனலி கீழே இறங்கிட்டேன். கோட்டையோட அவுட்டிங் நான் அப்படியே வியூஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் உங்களுக்கு அவுட்டிங் காமிச்சிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கோட்டையா அப்படின்னு. சென்ட் டேவிட் கோட்டை கடலூரில் இருக்கிறது. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளே போகலாம். ஓ மை காஷ், என்னடா இது எதோ உழுது. அப்பா, காலையிலேருந்து பாத் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரேன். மூஞ்சில் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், நான் திகிலாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்டு இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துக்குள்ளே ஏதோ ஒன்று போகுது, என்னன்னு தெரியல. அண்ட் இங்கே ஒரே கயிறு கட்டியாக தொங்குது. I don't know, என்னன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவங்களுடைய அந்த கோட்டையோட பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. ஸோ அதை காமிக்கிறேன். ஸோ இது பின்னாடி பாருங்கள், பின்னாடியே இன்னொரு கோட்டை ஒன்று இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த கோட்டை. நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பிடுவோம். அது ஏதோ பிரம்மன் நினைக்கிறேன். ஏன்னா நான் உள்ளே வந்ததுலேருந்து எனக்கு அந்த ஃபீல் இருக்குது, யாரோ நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ அதனால் வெளியே வந்துடும். என்னமோ சவுண்டுலாம் வருது. ஓகே, ஐம் அவுட். இங்கே வந்து வெளியே போயிடலாம். இதுதான் அந்த காஞ்சூரியன் மரம். இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரத்தை பார்த்தாலே எனக்கு அள்ளு விடுது. ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்கள் ஊரில் இருக்க ஒரு விஷயத்தை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த ரிவ்யூ நான் பண்ணேன். ஏன்னா இன்னொரு 1 day 2 days நான் கிளம்பிடுவேன் இங்கேருந்து. ஸோ அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான். ஓகே காய்ஸ், இங்கேருந்து கிளம்பிடுவோம். இந்த விலாகை எங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்ன அசிங்கமாக கேட்பாங்க. கோட்டை கடலூரில் ஒரு 4 இடம் இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி காட்டினது சென்ட் டேவிட் கோட்டை. கருமாண்டா. ஸோ இன்னொரு கோட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது சுரங்கப்பாதையோ என்னன்னு நினைக்கிறேன். என்னன்னு ஒன்றும் புரியல நமக்கு. அது கிட்ட போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. இங்கே இருக்கவங்க யாரும் என்னை பார்த்தாங்க அப்படின்னா என்னை கழுவி ஊற்றுவாங்க போல். ஸோ இது கீழே ஏதோ இருக்குது. நாய்க்குட்டிலாம் அங்கே உட்காண்ட்ருக்கு பாருங்கள். இது ஏதோ சுரங்கப்பாதையாக இருக்கலாம், இது என்னன்னு தெரியல எனக்கு ஒழுங்கா. பில்டிங் இந்த கட்டிடம் கீழே எல்லாமே சுரங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது,
அங்கே ஒன்று இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா நிறையா அந்த கடலும் ஆறும் சேர்ற இடம் இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய். எனக்கு லாஸ்ட் வீடியோ இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா டெய்லியும் எனக்கு ஒரு சில பேர் டெய்லியுமே கண்டினியூஸாக என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. என்னோடய சேனலுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு என்னோடய சப்ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டாடா, பாய் பாய். திஸ் இஸ் பிகே பாரதி வ்ளாக்ஸ்.